மட்டும் அன்பு செய்வது கிறிஸ்துவின் மனநிலை இல்லை. யூதாசையும் அன்பு செய்வதுதான் கிறிஸ்துவின் மனநிலை. இயேசுவில் அன்பிக்கிறவர்களே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பும் சமாதானம் இரக்கமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எந்நாளும் இருப்பதாக. மாதத்தின் இறுதி நாளில் நாம் இருக்கின்றோம். இந்த மாதம் முழுவதும் கடவுள் அந்தோனியர் வழியாக நம்மையும் நம் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தார். அதற்காக நாம் நன்றி கூறுவோம். அதோடு இணைந்து நாம் ஒரு புதிய மாதத்தை நாளை முதல் நாம் தொடங்க இருக்கின்றோம். ஆண்டவரிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். புனித அந்தோனியர் வழியாக ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம், அதிலும் குறிப்பாக நாம் புனித வாரத்தில் இருக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகம் முழுவதும் இயேசுடைய இறுதி நாட்களில் எவ்வாறு இருந்தார் என்ற மனநிலையில்தான் நற்செய்தி வாசகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நேற்று இன்றும் யூதாஸின் மனநிலையில் நாம் இருக்கக்கூடாது. இன்றைய நற்செய்தி வாசகம், நேற்றைய நற்செய்தி வாசகம் ஒரு கிறிஸ்தவர்கள் நாம் எவ்வாறு இருக்கக்கூடாது என்பதற்கான மனநிலையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்து கூறுகின்றார். யூதாஸுடைய மனநிலையை நாம் நேற்று பார்த்தோம். நேற்று என்ன கொண்டு வந்தாங்க? மரியா விலை உயர்ந்த ஒரு தைலத்தை கொண்டு வந்து இயேசுடைய பாதத்தை கழுவி தன்னுடைய கூந்தலால் துடைக்கும் பொழுது யூதாஸ் என்ன சொன்னார்? ஏன் இதை வீணாக்குகிறீர்? இதை விட்டு நீ ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று ஏழையின் பால் இருக்கின்ற அக்கறை அல்ல, மாறாக யூதாஸ் ஒரு திருடன். அவன்தான் அந்த பணப்பையை வைத்திருந்தான், அதனால்தான் அவன் அப்படி கூறினான் என்று இயேசுவே சொல்லி இருக்கிறார் நேற்றைய நற்செய்தியில். அன்பார்ந்தவர்களே, நாம் கடவுளுக்கு செய்யும் போது நாம் ஏன் கடவுளுக்காக செய்ய வேண்டும்? கடவுளுக்கு செய்வதை விட நாம் வேறு யாருக்காவது நாம் செய்யலாம், மற்ற மக்களுக்கு நாம் உதவி செய்யலாம் என்ற மனநிலை கிறிஸ்துவத்தில் அதிகமாக இருக்கிறது. நான் எதற்காக ஆலயத்திற்கு உதவி செய்ய வேண்டும்? நான் எதற்காக ஆலய பணிகளுக்கு உதவி செய்ய வேண்டும்? நாம் அதற்காக இல்லாமல் வேறு எதற்காக நாம் உதவி செய்யலாம் என்ற மனநிலை கிறிஸ்துவத்தில் அதிகமாக இருக்கிறது. எந்த ஒரு நபர் ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்கிறாரோ அவர்கள் ஏழைகள் மீது அன்பு செய்வார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்று ஏழைகள் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார்கள் என்று சொன்ன மனநிலை, நீங்கள் என்னை அன்பு செய்தால் நீங்கள் ஏழைகளுக்கும் உதவி செய்வீர்கள் என்றுதான் மனநிலையை குறிக்கிறது. யூதாசு, ஆண்டவருக்கு நீங்கள் பணிவிடை செய்ய தேவையில்லை, ஆண்டவருக்கு உங்கள் நேரத்தை நீங்கள் கொடுக்க தேவையில்லை, அதற்காக நீங்கள் வேறு விதமாக உங்கள் நேரத்தையும் உங்கள் பணத்தையும் நீங்கள் கொடுக்கலாம் என்ற மனநிலை நம்முடைய மத்தியிலும் இருக்கிறது. அன்பானவர்களே, இப்படியாக நாம் கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது. நாம் எப்பொழுது கடவுளுக்கு மனமுவந்து ஒன்றை கொடுக்கிறோமோ நாம் நிறைவான ஆசீர்வாதங்களை பெறுகின்றோம். அதன் வழியாக ஏழைகளையும் நாம் ஆசீர்வதிக்க துணைகின்றோம். நாம் ஆலயத்துக்கு செய்கின்றோம், அதன் வழியாக நாம் ஏழைகளுக்கு நாம் உதவி செய்கின்றோம். ஆலயத்துக்கு நாம் நேரங்களை கொடுக்கின்றோம், அது கடவுளுக்கு உகந்த நேரங்களாக மாறுகிறது. ஒரு நாளும் கடவுளுக்கு கொடுப்பதை நாம் கடவுளுக்கும், சீசருக்கு கொடுப்பதை நாம் சீசருக்கும் கொடுக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இதில் நாம் எந்த நிலையிலும் மாறக்கூடாது. யூதாசை போன்ற மனநிலை நம்மில் இருக்கக்கூடாது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பத்துண்டை தோய்த்து யூதாசிடம் கொடுக்கிறார். அப்பொழுது தூய ஆவியானவர் உள்ளே புகுந்தார், சாத்தான் உள்ளே புகுந்தார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் எந்த மனநிலையில் நற்கருணையை வாங்குகின்றீர்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செயல்பட முடியும். நான் ஆண்டவரை பின்பற்றுகின்றேன், ஆண்டவரை நான் உட்கொள்கின்றேன், நான் திருப்பலியில் பங்கேற்கிறேன் என்றாலும் கூட நம்முடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையும் செயல்படும். மிக அழகாக பவுலடியார் 1 கொரிந்தியர் 11 முழுவதும் நாம் வாசிக்கின்றோம். ஒருவர் தேவ நற்கருணையை, இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் நாம் எவ்வாறு உட்கொள்ள வேண்டும், எந்த மனநிலையில் நாம் உட்கொள்ள வேண்டும் என்று அவர் மிக அழகாக சொல்கின்றார். ஒருவர் ஆண்டவருடைய உடலை உட்கொள்ள வரும்பொழுது தன்னை ஆராய்ந்து சோதித்து அறிந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தன்னை முழுமையாக ஒருவர் ஆராய்ந்து சோதித்து அறிந்த பிறகுதான் நற்கருணை உட்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் வலுவற்றவர்களாக இருக்கின்றோம்.
உடல் நலமற்றவராக இருக்கின்றோம், நாம் இறந்து போகிறோம் என்று பவுலடியார் மிக அழகாக சொல்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இன்னும் அதிகமாக நாம் வளர்வதில்லை? நான் ஆலயத்திற்கு வருகிறேன், தினந்தோறும் நற்கருணை நாம் வாங்குகின்றேன், இருந்தபொழுதும் என்னுடைய வாழ்க்கை அதே நிலையில் தான் இருக்கிறேன் என்றால் நம்முடைய மனநிலை மாறாமல் இருக்கிறது. யூதாசுடைய மனநிலை தேவ நற்கருணை ஆண்டவர் தொழித்து கொடுக்கின்றார். அப்பொழுது சாத்தான் உள்ளே நுழைகிறார். ஏனென்றால் அவருடைய மனதில் ஏற்கனவே சாத்தான் குடிகொண்டிருந்தார். மீண்டும் செயல்பாடுகள் வழியாக அவர் செய்து காட்டுகின்றார். அன்பானுலே, நாம் ஆலயத்துக்கு வரும்பொழுது எந்த மனநிலையோடு நாம் வருகின்றோம், எந்த மனநிலையோடு நாம் தேவ நற்கருணையை நாம் உட்கொள்கின்றோம்? ஒருவேளை தீமையான மனநிலையோடு வந்து அதோடு நாம் சென்றோம் என்றால் நம்முள்ளும் சாத்தான் வருகிறார். அன்பானவர்கள், இப்படியாக நாம் வாழக்கூடாது. யூதாசின் மனநிலையை நாம் தவிர்க்க வேண்டும். இரண்டாவது செய்தியாக, தேவ நற்கருணை பெற்ற பிறகு யூதாஸ் இஸ்காரியோத்து என்ன செய்ய போனார்? நல்லது செய்ய போனாரா? இயேசுவை காட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை அவர் உருவாக்கி கொடுக்கின்றார். அன்பானவர்களே, நாமும் ஆலயத்துக்கு வருகின்றோம், தேவ நற்கருணையை உட்கொள்கின்றோம். இந்த சமுதாயத்துக்கு செல்லும் பொழுது நான் ஒரு கிறிஸ்துவல் என்று நம்மை பார்த்து யாராவது சொல்ல முடியுமா? நம்முடைய வாழ்க்கை நெறிகள் எவ்வாறாக இருக்கிறது? ஆண்டவருக்கு உகந்த முறையில் நம்மால் வாழ முடிகிறதா? அன்பானவர்களே, யூதாசு ஆண்டவர் நானே உலகின் ஒளியாக இருக்கின்றார். யூதாசு ஒளியிலிருந்து இருளை நோக்கி செல்கின்றார். அவர் தூய ஆவியின் வழியாக தூண்டுதல் இல்லாமல் அவர் பாவத்தில் விழுகின்றார். நிக்கதேம் யோவான் நற்செய்தியில 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். நிக்கதேம் ஒரு பரிசேயர் ஆண்டவரை இரவில் பார்க்க வருகின்றார். அன்பானவர்களே, இரவு என்பது பாவமாக இருக்கிறது. திருவிவிலியத்தில் நாம் இரவு என்பது பாவத்தின் சூழ்நிலையாக இருக்கிறது. நிக்கதேம் பாவத்திலிருந்து ஒளியை நோக்கி வருகின்றார். இங்கே யூதாசு ஒளியிலிருந்து இருளை நோக்கி செல்கின்றார். யூதாஸ் சென்றது ஒரு இரவு என்று நாம் இன்று வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, ஆண்டவர் பாவத்தை போக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். நிக்கதேம் ஆண்டவரிடம் வருகின்றார். இங்கே யூதாசு ஆண்டவரை விட்டு வெளியே செல்கின்றார். நம்முடைய வாழ்க்கையும் இவ்வாறாக தான் இருக்கிறது. பல்வேறு சமயத்தில் நாம் கடவுளோடு இருப்பதை போல இருக்கும், ஆனால் நாம் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அன்பானவர்களே, நாம் எந்த மனநிலையில் தேவ நற்கருணையை உட்கொள்கின்றோமோ அந்த மனநிலையில்தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு பெறுகிறது. ஒருவேளை தீய எண்ணத்தோடு நாம் இருக்கும் பொழுது தீமையான சக்திகள்தான் நம்முடைய குடும்பத்திற்கு வருகிறது. கடவுளுக்கு உகந்த மாசு மறுவற்ற பாவம் இல்லாத வாழ்க்கை வாழும்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் நிறைவாக பெறுகின்றோம். இதுதான் அந்தோனியா தன்னுடைய வாழ்க்கையில பல்வேறு அற்புதங்கள் செய்ய காரணம், அவர் இயேசுவின் மனநிலையில் வாழ்ந்து வந்தார். நாம் யாருடைய மனநிலையில் இருக்கின்றோம்? யூதாசுடைய மனநிலையா அல்லது இயேசுவின் மனநிலையா என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். அதற்கான வரத்தை வேண்டி தெய்வீக திருப்பலியில் நாம் மன்றாடுவோம்.